இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்பம் மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. நீங்கள் பொட்டுக்கடலையை மிக்சியில் உடச்சிட்டு சளிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இதுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கையால் அந்த பட்டர்லாம் நல்லா சேர்ற மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நல்ல முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் பட்டர் கரெக்டான அளவில் சேர்த்திங்கன்னா தான் பட்டர் முறுக்கு நல்ல கரக்கரன்னு டேஸ்ட்டாக வரும். 1 கப்புக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ முறுக்கு அச்சில் ஒத்த கண்ணு உள்ள அச்சு போட்டுக்கோங்க. முள் முறுக்குக்கெல்லாம் போடுற மாதிரி போட்டுட்டு மாவை போட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்துலேயே நான் எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன். சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையை போட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கரையாமல் இருக்கணும். இல்லைன்னா பட்டர் நிறையா இருந்ததுன்னா அது அப்படியே பிரிஞ்சு திரியாக போயிடும். இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தான் விழும், உங்களுக்கு ரவுண்டாக முறுக்கு மாதிரிலாம் வராது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு எல்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கிறதுனால ரொம்ப செவக்காமல் பட்டர் முறுக்கு நல்ல வெள்ளை கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் ஆயிலில் இருக்கிற அந்த சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. சூப்பராக கரன்னு வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி பட்டர் முறுக்கு ஈஸியாக வீட்டிலையே பண்ணிவிடுங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய அவல் ரெசிபீஸ் இருக்குது. அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.